நமோ வெங்கடேசாய. நாராயண பரபிரம்மம் சர்வகாரண காரகம் பிரபேத்யே வெங்கடேசாக்யம் त्वदेव कवचं मम. सहस्रशीर्ष पुरुषा வெங்கடேச சிரோ அவத்து பிராணேச பிராணநிலைய பிராணம் ரக்ஷத்துமே ஹரி என்று அந்த திருமலை அப்பனை இன்று ரத சப்தமியை முன்னிட்டு இப்பொழுது நாம் சேவிக்க இருப்பது கல்ப விருட்ச வாகனம். பக்தர்களே, ரத சப்தமி வாழ்த்துக்களை கூறி அடியன் அருணாவாகிய இந்த கல்ப விருட்ச வர்ணனையை தொடர்கிறேன். கல்ப விருட்சம் காமதேனு என்பது மிகவும் சிறப்பானது. எப்படி என்றால், கல்ப விருட்சத்தின் கீழ் இருந்து கொண்டு நம்முடைய கோரிக்கைகளை அந்த விருட்சத்தின் கீழ் சமர்ப்பித்தோமானால் அந்த விருட்சமானது நமக்கு அருளி செய்யுமாம். அதேபோல் காமதேனு என்பது கூட அவ்வளவுதான். காமதேனுவும் கல்பவிருட்சமும் இரண்டுமே ஒன்றுதான் என்று கூறுவார்கள். பகவான் வைகுந்தவாசன், ஸ்ரீனிவாசன், திருமலையப்பன் என்றெல்லாம் பெயர் கொண்டவன் இந்த ரதசப்தமி விழாவினை முன்னிட்டு இதோ அந்த பகவான் நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். கல்பவிருட்ச வாகனத்திலே நம்முடைய கோரிக்கைகளையும் கஷ்டங்களையும் எல்லாம் தீர்த்து பகவான் திருமலையப்பன் தன்னுடைய நாச்சிமார்களான ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் இதோ நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார் கல்பவிருட்ச வாகனத்திலே. இது தேவ விருட்சம் என்பார்கள். எப்படி என்றால், இந்த தேவ விருட்சத்திலே 5 வகை விருட்சங்கள், அதாவது 5 வகை மரங்கள் அந்த வைகுந்தத்திலிருந்து கொண்டு வந்ததாகவும், அதிலே இந்த கல்பவிருட்சம் என்பது வைகுந்தத்திலே இருப்பதாகவும், அந்த 5 வகையான விருட்சங்கள் மந்தாரம், ஹரிச்சந்தனம் மற்றும் இன்னும் 2 புஷ்பங்கள், இப்படியாக 5 வகையான அந்த புஷ்பங்களை பகவானுக்கு சமர்ப்பிக்கிறார்கள். அதாவது அந்த 5 வகையான புஷ்பங்களும் கூட தேவ விருட்சங்கள் என்றுதான் கூற. பாரிஜாத்தம், இப்படி அந்த பகவானுக்கு சமர்ப்பிக்கப்படும் 5 விருட்சங்களும் 5 விருட்சங்களின் புஷ்பங்களும் கூட மிகவும் விசேஷமானவை. அப்படி நாமெல்லாம் கேட்கும் நம்முடைய கோரிக்கைகளை சுலபனாக நமக்கு அருளி செய்பவன் இந்த பக்தவத்சலன், பரந்தாமன், தீனதயாளன் என்றெல்லாம் பெயர் கொண்டவன். அப்படிப்பட்ட அந்த வேங்கடவன் இன்று ரதசப்தமியை முன்னிட்டு 7 வாகனங்களில் திருவீதி உலா வர இருக்கிறார். இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது கல்பவிருட்ச வாகனம். அந்த கல்பவிருட்ச வாகனத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் மலையப்ப சுவாமியாக திருவீதி உலா வர காத்து கொண்டிருக்கிறார். தங்கங்களால் ஆன, தங்கத்தால் ஆன அந்த விருட்சம் புஷ்பங்களைப் போலும் இலைகளைப் போலும் வடிவமைக்கப்பட்டு அந்த விருட்சத்திலே அந்த பகவானை அதிரோகித்து, பகவான் மட்டும் அல்லாமல் நாச்சிமார்கள் கூட இணைந்து அந்த பகவானுடன் இருக்கிறார்கள். ஆகவே நாம் கேட்கும் வரங்களை விரைவாக அருளிச் செய்பவன் அந்த பக்தவத்சலன். அப்படிப்பட்டவன் இதோ கல்பவிருட்ச வாகனத்திலே விகாரம் செய்து கொண்டிருக்கிறான். திருமலையிலே ரதசப்தமியை முன்னிட்டு இந்த சின்ன பிரம்மோற்சவம் என்று கூறுவார்கள். அதாவது 7 வாகனங்களிலும் எம்பெருமான் திருவீதி உலா வரும் காட்சியை கண்கொள்ளா காட்சியாக நாம் காலை 5:30 மணி முதல் சேவித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து காலையிலே முதலில் ஆதவன், அதாவது சூரிய பிரபை வாகனம், அதை தொடர்ந்து சின்னசேஷ வாகனம், அதை தொடர்ந்து கருட வாகனம் மற்றும் தீர்த்தவாரி, அதாவது சக்கர ஸ்நானம். இதோ இப்பொழுது கல்பவிருட்ச வாகனம், இதை தொடர்ந்து சர்வபூபால வாகனம், அதை தொடர்ந்து சந்திரபிரபை வாகனம். இப்படியாக 7 வாகனங்களிலே அதிரோகித்து பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கும் அந்த பரந்தாமனுடைய இந்த ரதசப்தமி விழா தை மாதத்திலே, பொதுவாக தை மாதத்திலே பொங்கல் பண்டிகை ஆன பிறகு வரும் சப்தமி.
அந்த சப்தமியில் சூரியன் 7 குதிரைகளை பூட்டிக்கொண்டு அந்த உத்தராயண புண்ணிய காலத்திற்கு நுழைகிறார். அப்பொழுதிலிருந்து நமக்கு நல்ல காலம், அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். அதே போல் இந்த உத்தராயண புண்ணிய காலத்திலே பகவான் இதோ இன்று சப்தமி அன்று, தை மாதத்திலே வரும் சப்தமி, அந்த சப்தமி அன்று 7 வாகனங்களிலே திருவீதி உலா வரும் காட்சி இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். அதே போல் தெலுங்கிலே மாக மாதம் என்பார்கள். இந்த மாக மாதத்திலே 2 விழாக்கள், ஒன்று ஸ்ரீ பஞ்சமி, வசந்த பஞ்சமி ஞாயிற்றுக்கிழமை அன்று சேவித்தோம். இதோ இப்பொழுது சப்தமி, அதாவது ரத சப்தமி, மாக சப்தமி. இந்த மாக மாதம் என்றாலும் மிகவும் விசேஷமான மாதம். ஆகவே பக்தர்கள் எல்லாம் அந்த எம்பெருமானை இதோ இப்பொழுது கல்பவருஷ வாகனத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் மலையப்ப சுவாமியை செவித்து கொண்டிருக்கிறோம். பகவானே வேங்கடவனே கோவிந்தா 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 என்று விசேஷமான அலங்காரத்திலே இதோ சர்வாபரணங்களை அணிந்து கொண்டு புஷ்ப மாலைகளால் அலங்காரம் செய்து கொண்டு அலங்கார பிரியனே கோவிந்தா என்று பக்தர்கள் கோவிந்த நாமத்தை கூறி அந்த ஏழுமலையானை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். செவிக்கலாம் அந்த கல்பவருஷ வாகனத்திலே ஸ்ரீனிவாசனை. அதாவது தேவலோகத்திலிருந்து வந்திருக்கும் அந்த மரங்கள் என்னவென்றால் மந்தாரம், பாரிஜாத்தம், சந்தானம், கல்பவருஷம், ஹரிச்சந்தனம் என்று இப்படி இந்த 5 வகையான மரங்கள் விருட்சங்கள் தேவலோகத்திலே இருந்ததாம். அந்த தேவலோகத்திலிருந்து அங்கே மட்டும் பூஜை செய்தால் புண்ணியத்தை தேவர்கள் மட்டும்தான் பெறுவார்கள் என்று அந்த விருட்சங்களை பூலோகத்திற்கு கொண்டு வந்தவர் நாரத மகரிஷி. அதிலே முக்கியமாக பாரிஜாத புஷ்பங்களால் ஸ்ரீகிருஷ்ணனை பூஜை செய்தாள் ருக்மிணியும் சத்யபாமையும். அதனால்தான் அவருக்கு மிகவும் பிரியமான சகிகள், அதாவது அஷ்ட சகிகள் என்று கூறுவார்கள் கிருஷ்ண பரமாத்மா, அதாவது கிருஷ்ண அவதாரத்திலே. அப்படி இந்த 7 ரதங்களிலே பூட்டிய சூரிய பகவான் காலையிலே முதலில் எம்பெருமானை தாங்கி திருவீதி உலா வந்தான் சூரிய பிரபை வாகனத்திலே. இதோ இப்பொழுது அந்த கல்பவருஷ வாகனத்திலே பகவானை ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். கோவிந்தா. கருணை பொழியும் கார்மேகன் கலியுக தெய்வம் கோவிந்தன் காலமெல்லாம் நம் துணையாவான். கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஏழுமலையானை கோவிந்தா, கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஏழுமலையானை கோவிந்தா, கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஏழுமலையானை கோவிந்தா, கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஏழுமலையானை கோவிந்தா. கேட்டதையெல்லாம் தருவான் நம் கற்பக தருவடியான், கேட்டதையெல்லாம் தருவான் நம் கற்பக தருவடியான். போற்றுதற்குரிய பொன்வேங்கடத்தில் பூத்த ஹரிமாயன், போற்றுதற்குரிய பொன்வேங்கடத்தில் பூத்த ஹரிமாயன். கேட்டதையெல்லாம் தருவான் நம் கற்பக தருவடியான். வாட்டம் போக்கிடுவான் நல்வழியை காட்டிடுவான், வாட்டம் போக்கிடுவான் நல்வழியை காட்டிடுவான். வளங்களை எல்லாம் கற்பக மரம் போல் வாழ்வில் தந்திடுவான், வளங்களை எல்லாம் கற்பக மரம் போல் வாழ்வில் தந்திடுவான். கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஏழுமலையானை கோவிந்தா, கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஏழுமலையானை கோவிந்தா. நிறத்தில் தளிரும் மலரும் காயும் கனிவலையும் தகதகவென்று மின்னி ஜொலிக்கும் கற்பக தருவின் முகம். தங்க நிறத்தில் தளிரும் மலரும்
காயும் கனிவகையும் தகதகவென்று மின்னி ஜொலிக்கும் கற்பக தருவின் முகம் வங்கக்கடலை கடைந்த மாதவன் வருகை தருகின்றான். வங்கக்கடலை கடைந்த மாதவன் வருகை தருகின்றான். வளங்களை எல்லாம் மரநிழலமர்ந்து வாரி தருகின்றான். வளங்களை எல்லாம் மரநிழலமர்ந்து வாரி தருகின்றான். வருவான் அருள் தருவான் கற்பக வாகனன். வருவான் அருள் தருவான் கற்பக வாகனன். திருமா பெருமலையின் ஸ்ரீதரமாயவன். திருமா பெருமலையின் ஸ்ரீதரமாயவன். கேட்டதையெல்லாம் தருவான் நம் கற்பக தருவடியான். கேட்டதையெல்லாம் தருவான் நம் கற்பக தருவடியான். செல்வமும் பேரு 16 தந்திடும் சேவை இது. கதை மனம் இணைந்து வேண்டி நின்றாலும் அதை தரும் பாடம் இது. 8 செல்வமும் பேரு 16 தந்திடும் சேவை இது. கதை மனம் இணைந்து வேண்டி நின்றாலும் அதை தரும் பாடம் இது. தொட்டது துலங்கும் கற்பக பெருமான் தரிசன நேரம் இது. தொட்டது துலங்கும் கற்பக பெருமான் தரிசன நேரம் இது. தூமணிவண்ணன் வேங்கடவானன் வாகன மகிமை இது. தூமணிவண்ணன் வேங்கடவானன் வாகன மகிமை இது. வருவான் அருள் தருவான். வருவான் அருள் தருவான் கற்பக வாகனன். திருமா பெருமலையின் ஸ்ரீதரமாயவன். திருமா பெருமலையின் ஸ்ரீதரமாயவன். கேட்டதையெல்லாம் தருவான் நம் கற்பக தருவடியான். கேட்டதையெல்லாம் தருவான் நம் கற்பக தருவடியான். கோவிந்த 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 ஏழுமலையானை கோவிந்தா. 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 ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா. திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பிலே ரத சப்தமியை முன்னிட்டு கல்பவருஷ வாகனத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய மலையப்ப சுவாமியை செவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பா வேங்கடவனே கோவர்த்தனகிரிதாரி கோவிந்தா என்று இதோ அங்கே அந்த குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பகவானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ரத சப்தமி நாளிலே நமக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த எருக்கம் இலையை தலை மீது வைத்துக்கொண்டு பகவானுடைய நாமங்களை கூறி நீராடினால் அந்த உடம்பிலே அதாவது சரீரத்திலே இருக்கும் மற்ற நோய்களானது தீரும் என்றுதான் இந்த ரதசப்தமி என்று அந்த குளத்திலோ அல்லது ஆற்றிலோ கிணற்றிலோ எங்காவது சென்று அந்த இலைகளை வைத்துக்கொண்டு நீராடிவிட்டு அதன் பிறகு பகவானுடைய திருநாமங்களை கூற வேண்டும். கூறினால் புண்ணியம். இதோ திருமலை திருப்பதி தேவஸ்தான இணை செயலாட்சி தலைவர்கள் மற்றும் அங்கே பணிபுரியும் அதிகாரிகள் அனைவரும் கூட இந்த கைங்கரியங்களில் ஈடுபட்டு பகவானை செவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பகவானை திருமலையில் மட்டுமல்லாமல் வைகுண்டத்தில் கூட நேரடியாக சேவிக்கலாம். எப்பொழுது என்றால் ஒரு வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டுமல்ல, வைகுண்ட கத்தியத்தை படித்தாலும் பாராயணம் செய்தாலும் கூட அந்த பகவானை சேவித்த புண்ணியம் நமக்கு கிடைக்குமாம். நாராயணம் எனப்படும் பகவான் சுவாமித்வம் என்னும் தலைவனாக உள்ள தன்மையை உடையவன். சுஸ்ருவருத்வேன என்றால் அடியவர்களுக்கு தோழன் போல பழகும் தன்மை, அதாவது சௌசீல்யம் உடையவன். மிகவும் பக்தி அப்படி அந்த எம்பெருமானிடம் உடையவன் எவனோ சௌசீல்யம் உடையவன்.
குருத்வேன எவரும் அணுக மிகவும் எளிமையானவன். சௌலபியம். சௌலபியம் என்றால் நமக்கு அந்த எம்பெருமானிடம் எவ்வளவு பக்தி இருக்கிறதோ அதை சற்று நிதானமாக, அதாவது மரியாதையாக வெளிப்படுத்துவது சௌலபியம். சபரி குருஹ்ய, பெருமான் நம்மை சிஷ்யனாகவும் நண்பனாகவும் எண்ணுவது போல் நாமும் அவனை ஆச்சாரியனாகவும் தோழனாகவும் செய்து கொள்ள வைக்கிறான் அந்த எம்பெருமான். அப்படிப்பட்டவன் இதோ இந்த ரத சப்தமி நன்னாளிலே கல்பவருஷ வாகனத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய ஸ்ரீனிவாசனாக எழுந்தருளிருக்கும் அந்த பக்த பராதீனனுக்கு மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்றால் இன்று ஜெயவாரம், அதாவது செவ்வாய்க்கிழமை, மிகவும் விசேஷமான நன்னாள். அனைத்து கைங்கரியங்களிலும் அனைத்து நாம் செய்யும் தொழில்கள் அனைத்திலும் கூட வெற்றி பெறும், அதாவது ஜெயவாரம், வெற்றி வாகை சூடும் நன்னாள். அப்படிப்பட்ட நன்னாளிலே இந்த ரத சப்தமியிலே பெருமானை செவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பெருமாளின் திருக்குணங்களை கூறியவர் இனிமேல் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யும் ஆசையினை நம்மிடம் வைக்கிறார்கள். குணங்களை மட்டும் கூறினால் போராது, அவருடைய திருவடிகளை சரணாகதி செய்ய வேண்டும். அவருடைய கைங்கரியங்களை செய்தால் நமக்கு அந்த எம்பெருமான் எப்படி அருளி செய்கிறான் என்று பார்க்கும் பொழுது, ஜெகாந்திக பெருமாளிடம் நெருக்கமாக உறவு கொள்ளவன், ஆத்யந்திக அழிவற்றவன், தத் பாதாம்புஜத்வய என்றால் தாமரை போலுள்ள நாராயணன் பாதங்கள் இரண்டிலும் பரிசரிய ஏகமக மனோரத கைங்கரியம் செய்வது ஒன்றிலேயே விருப்பம் உடையவனாய் தத் பிராப்தையே என்றால் இத்தகைய கைங்கரியத்தையும் அடைய வேண்டுகிறேன். தத் பாதாம்புஜத்வய, அதற்கு மேல் திருவடிகளே துணை புரிகின்றன. பரபத்தே என்றால் எம்பெருமான் மட்டுமே உபாயம். அந்யத் சாதனம் மே, எனவே எனக்கு பிரபத்தி தவிர வேறு எந்த உபாயமும் இல்லை பகவானே. சகசிரேனாபி கல்பகோட்டி, இனி வரும் பிறவிகள் எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் நாஸ்தீத மன்வான, எனக்கு கைகூடாது என்பது தெளிவாக தெரிகிறது. அகில சத்வதையக, அனைத்து உலகங்களிலும் உள்ள எல்லா உயிர்களுக்கும் அவன் கருணை கடலாக இருப்பவன். அதனால்தான் இதோ இந்த 7 வாகனங்களிலே ஒரு வாகனமாக கல்பவருஷ வாகனத்திலே பகவான் தான் மட்டும் அருளி செய்யாமல் தன்னுடைய நாச்சிமார்களுடன் கூட அருளி செய்வதற்காக இடது வலது பக்கத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் அந்த வேங்கடவன் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியிலே கல்பவருஷ வாகனத்திலே செவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்த பராதீனா கோவிந்தா பக்தவத்சலா கோவிந்தா பாகவத பிரிய கோவிந்தா என்று அடிக்கும் அந்த பகவானை செவிப்பதற்காக கால் நடையாக வந்து வழி நெடுகிலும் அந்த பகவானை செவிப்பதற்காக கோவிந்த நாமத்தை கூறிக்கொண்டு ஒவ்வொரு படிக்கும் கற்பூரத்தை ஏற்றிக்கொண்டு அந்த கற்பூரம் எப்படி எரிந்து காணாமல் போய்விடுகின்றனவோ அதுபோல நம்முடைய துயரங்களும் காணாமல் போக வேண்டும் என்று அடியடிக்கும் நமஸ்காரம் செய்து அந்த பகவானை செவித்து வருகிறார்கள் பாமர மக்கள். அப்படி அனைவருக்கும் ஒரு சேர் அவன் அருளி செய்பவன். இதோ அந்த தங்க கல்பவருஷ வாகனத்திலே பகவானுக்கு நீராஜனம் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. சாகரஸ்ய, எல்லா உயிர்களிலும் அவன் கருணை கடலாய் இருப்பவன். அனாலோசித குணாகுண, நம்மிடம் உள்ள குணதோஷங்களை ஆராயாமல் இருப்பவன். அகண்ட ஜனானுகூல,
மனிதர் தேவர் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் அபயமளித்து நம்மை ரட்சிப்பவன். அமர்யாத சீலவதே, சீலவத என்றால் எல்லை கடந்தே சீலகுணத்தை உடையவனாக இருப்பவன். கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா. நாடி வந்தோம் நாடி வந்தோம் நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம் பாடி வந்தோம் கோவிந்தா. நாடி வந்தோம் நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம் பாடி வந்தோம் கோவிந்தா. அந்த ஏழு மலையை நோக்கி உன் திருமலை கண்ணால் பார்த்து காளி கோபுரத்தை கண்டு கோவிந்தா என கூவி கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு நாடி வந்தோம் ஐயா, நாடி வந்தோம் நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம் பாடி வந்தோம் கோவிந்தா. கோவிந்தராஜனை திருப்பதியில் இருப்பவனை நெற்றியிலே நாமமுடன் வீற்றிருக்கும் பெருமானே, கோவிந்த நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு நாடி வந்தோம் நாடி வந்தோம் நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம் பாடி வந்தோம் கோவிந்தா. திருச்சானூரிலே தேவியோடு இருக்கின்றாய், தேடி வரும் பக்தருக்கு தரிசனங்கள் தருகின்றாய். கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு நாடி வந்தோம் நாடி வந்தோம் நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம் பாடி வந்தோம் கோவிந்தா கோவிந்தா. ஆனந்த நிலையத்தில் கோயில் கொண்ட என் சுவாமி, அடியவர் துன்பங்களை அடியோடு நீக்கிடுவாய். கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு நாடி வந்தோம் ஐயா, நாடி வந்தோம் நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம் பாடி வந்தோம் கோவிந்தா. ஏழுமலை வாசனே என்னோடு வருவாயே, என் வீட்டில் இடமுண்டு என் பூஜை ஏற்பாயே.
உன்னாம கீர்த்தனங்கள் சிறப்பாக செய்திடுவேன். கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு நாடி வந்தோம் கோவிந்தா, நாடி வந்தோம், நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம், பாடி வந்தோம் கோவிந்தா. அந்த 7 மலையை நோக்கி உன் திருமலை கண்ணால் பார்த்து காளி கோபுரத்தை கண்டு கோவிந்தா என கூவி கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு நாடி வந்தோம், நாடி வந்தோம், நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம், பாடி வந்தோம் கோவிந்தா, நாடி வந்தோம், நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம், பாடி வந்தோம் கோவிந்தா. ஓம் நமோ நாராயணா. இதோ கேரள வாத்தியங்களுடன் கேரள பெண்மணிகள் அந்த வாத்தியங்களை தாளத்திற்கு ஏற்ப வாசித்து பகவானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். யானைகள் ஒரு புறம், குதிரைகள், எருதுகள், இப்படியாக அந்த அரசன் எப்படி வருவானோ அந்த அரசன் முன்னே 4 படைகளானது முன்னே செல்லுமாம். அதன் பிறகுதான் அரசன் வருவானாம். அப்படி இங்கே இந்த பெண்கள் மிகவும் விசேஷமான வாத்தியங்களை வாசித்து கொண்டு பகவானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பகவானே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று அந்த பகவானை நாம் சேவிக்கும் பொழுது எப்படி இருப்பான் என்று பார்க்கையில் பெருமாளிடம் ஜகாந்திக, பெருமாளிடம் நெருக்கமான உறவு உள்ளவன், ஆத்யந்திக அழிவு அற்றவன், தத் பாதாம்புஜத்வய தாமரை போலுள்ள நாராயணன் பாதங்கள் 2லும் கைங்கரியங்கள் செய்வது ஒன்றிலேயே விருப்பம் உடையவனாய் இத்தகைய கைங்கரியத்தையும் அடைய வேண்டுகிறேன் என்று பெருமாளிடம் கேட்டுக்கொள்வான். அவன் அதற்கு திருவடிகளே சரணம் என்று துணை புரிகின்றன. மேலும் எம்பெருமான் மட்டுமே உபாயம். எனவே எனக்கு பிரபத்தி தவிர வேறு எந்த உபாயமும் இல்லை. சஹசிரேனாபி கல்பகோட்டி, இனி வரும் பிறவிகள் எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் நாஸ்தி மன்வான, எனக்கு கைகூடாது என்பது தெளிவு. ஆகவே அகில சத்வதையைக, அனைத்து உலகங்களிலும் உள்ள எல்லா உயிர்களுக்கும் அவன் கருணை கடலாக எழுந்தருளி பக்தர்களை அருள் பாலிப்பவன். இதோ இங்கே தசாவதாரங்களாகவும் மற்றும் எம்பெருமான் திருமலைப்பன் தன்னுடைய தேவியர்களுடன் வருவதாகவும் அலங்காரம் செய்து கொண்டு இதோ அந்த பெண்கள் ஒரு விதமான மயிலாட்டம், குயிலாட்டம் என்று கூறுவார்கள், அது போன்ற அந்த மயிலாட்ட நடனத்தையும் ஆடிக்கொண்டு சிறுவர்களும் பெரியவர்களும் கூட தங்களுடைய பக்தியை இவ்வாறு தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு ஆராய்ந்து ஆராய்ந்து பகவானுக்கு இந்த கைங்கரியம்தான் செய்ய வேண்டும் என்று இல்லாமல் தனக்கு தோன்றிய கைங்கரியங்கள் பலம் புஷ்பம் தோயம் என்பார்கள். அது போன்று அந்த பகவானுக்கு மனதளவில் நிறைந்த பக்தியை வைத்து கொண்டு பகவான் திருவடிகளை சேவித்தால், சரணாகதி செய்தால் அவன் அருளி செய்வான். இதோ இங்கே பார்க்கும் பொழுது கருடன் ஒரு புறம், ஸ்ரீனிவாசன் ஒரு புறம், அதேபோல் தன்னுடைய நாச்சிமார்களுடன் மற்றும் அங்கே அவருக்கு சேவைகள் செய்வதற்காக பணிப்பெண்களாகவும் நாட்டியமாடுபவர்களாகவும் இப்படியாக தங்கள் கைங்கரியங்களை பக்தியுடன் செய்து கொண்டிருக்கிறார்கள் பகவானுக்காக. அப்படிப்பட்ட அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் திருமலையப்பன் இதோ கல்பவருஷ வாகனத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் எழுந்தருளி திருமாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கிறான். செவிக்கலாம் கல்பவருஷ வாகனத்திலே ஸ்ரீனிவாசனை. அனாலோசித குணாகுண, நம்மிடம் உள்ள குணதோஷங்களை ஆராயாமல் இருப்பவன். அதேபோல் தேவதிரியங் மனுஷ்யாத், தேவர்களும் விலங்கு மனிதன் ஆகிய எல்லோருடைய உள்ளத்தையும் உகப்பிப்பவனை, அதாவது மகிழ்விப்பவனாயும், அகில ஜன அனைத்து உயிர்களுக்கும் ஜட பொருள்களும் அவனிடம் அன்பு பூண்டன என்றும், ஹிருதயா நந்தனஸ்ய
இவர்களது உள்ளத்திற்கு இனிமையானவன் என்பதை உணர்த்தும் வகையிலாக அந்த எம்பெருமான் தன்மை உடையவன் என்றும், ஆசிரித்த வாத்சல்ய ஏய்கை அடியார்களிடம் வாத்சல்யம் அன்பு பூண்டு காட்டப்படுவதாகவும், ஜலத்தே காட்டுபவனாய் பக்த ஜன சம்ஸ்லேஷயிக தமது பக்தர்களுடன் கலந்து பரிமாறுவது ஒன்றையே தனக்கு பேரின்பமாக கொண்டவனாயும், எப்பொழுதும் நித்திய எப்பொழுதும் இருப்பதாய் ஞான கிரியைஸ் சர்வயாதி என்று அறிவு, செல்வம், செயல் முதலானவற்றை அனுபவிப்பதற்கு தேவையான கருவிகளை போக சாமக்ரி கருவிகளை சம்ருத்தஸ்ய நிரம்பி இருக்கின்ற பெற்றவனாய் மகா விபூதே மிகச்சிறந்த விபூதியே பரமபதம் உடையவனாய் இருக்கின்ற தஸ்ஸைவ பகவதோ பகவான் நாராயணனுடைய நாராயணஸ்ய தாயாருடன் கூடி திருவடி தாமரைகளை ஒன்றாக பற்றுவது தவிர வேறு அவகாசம் இல்லை என்பதை இவ்வாறு தெரிவிக்கிறார் வைகுண்ட கத்தியத்திலே, ஸ்ரீ வைகுண்ட கத்தியத்திலே. அப்படி அந்த எம்பெருமானை நாம் எவ்வளவு, அதாவது அவனை பாராட்டினாலும் சீராட்டினாலும் நமக்கு அவனேதான் கதி என்று சரணாகதி செய்து அவனை நாம் செவிக்க வேண்டும். ஏனென்றால் உடனடியாக நமக்கு அருளி செய்பவன் ஒரு சில நேரங்களிலே சோதனையை கூட தருவான். நம்ம இவன் சரியாக பின்பற்றுகிறானா இல்லையா, நமக்கு பக்தியை செலுத்துகிறானா இல்லையா நம்மிடம் என்று ஆராயும் அந்த பகவான் ஒரே சரியாக சரமாரியாக நமக்கு அந்த பகவான் அருளி செய்கிறான். அப்படிப்பட்ட பக்தவத்சலன் பரந்தாமன் இதோ இங்கே மலையப்ப சுவாமியாக திருமலையிலே இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் ரத சப்தமி உற்சவத்திலே வாகன சேவைகளிலே இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது கல்பவருஷ வாகனத்திலே அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனை ரத சப்தமி விழாவிலே சேவித்து கொண்டிருக்கிறோம். திவ்ய லோகே கர்ம வினைகளற்றோர் வாழும் லோகம். சனகர் போன்ற முனிவர்கள் விதிசிவாதி பிறப்பி பிரம்மன் சிவன் ஆகியோரும் அச்சிந்திய நினைக்க முடியாத ஸ்வபாவைஸ்வர்யை இயல்பு ஐஸ்வர்யம் இவைகளை உடையவரும் எப்பொழுதும் பெருமானுடன் இருந்து அனுபவிப்பவர்களும் நித்திய சித்தியை அனந்தியை கணக்கற்றவர்களாயும் பகவதானுகூல்யகை பெருமானின் அனுபவத்தினை மட்டுமே போகை மனதிலே கொண்டவர்களாயும் திவ்ய புருஷை கர்ம வினைகளால் பூமியில் தோன்றாதவர்களும் மகாத்மபி ஒரு நொடியும் பெருமான் இவர்களை பிரிய மாட்டாதவர்களாயும் ஆபூரித்தே அனைத்து இடங்களிலும் உள்ளவர்களான தேசாமபி நித்திய சூரிகள் நிறைந்ததாயும் உள்ள அந்த திருமலையிலே அனைவராலும் போற்றப்படுபவன், அனைவர்களாலும் செவிக்கப்படுபவன். அப்படிப்பட்ட அந்த திருமலையப்பன் இதோ இங்கே கல்பவருஷ வாகனத்திலே பக்தர்களை அனுகிரகிப்பதற்காக அருள் பாலிப்பதற்காக கல்பவருஷ வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை நேரடி ஒளிபரப்பில் செவித்து கொண்டிருக்கிறோம். பகவானே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்றும், ஆபத் பாந்தவா அநாத ரக்ஷகா கோவிந்தா கோவிந்தா என்று அந்த பகவானை பல நாமங்களால், அதாவது சஹஸ்ர நாமங்களை கொண்டவன், அந்த சஹஸ்ர நாமங்களை கொண்டவனை வெங்கடேஷா ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேஷா
வெங்கடேச சரணமென உன் சந்நிதி சேருகையில் பிறந்த பையன் சிறந்ததிங்கே தேவா, பிறந்த பையன் சிறந்ததிங்கே தேவா. நான் உன் பாதம் கதி என்றேன், என் தெய்வம் நீதானே கோவிந்தா. கருணையுடன் வாராய், அரவிந்த சரணங்கள் தாராய். வைகுண்டம் தன்னில் கொண்ட யோக நிலை மீறி இங்கு திருமலையில் ஒரு நிலையாய் நின்றாய். இவ்வேழு மலைகளையே வைகுண்டம் ஆக்கிவிட்டாய் ஸ்ரீ வெங்கடேசனே நீதான். வைகுண்டம் தன்னில் கொண்ட யோக நிலை மீறி இங்கு திருமலையில் ஒரு நிலையாய் நின்றாய். இவ்வேழு மலைகளையே வைகுண்டம் ஆக்கிவிட்டாய் ஸ்ரீ வெங்கடேசனே நீதான். திருமலையின் பெருமையினை பாரறிய காரணமே ஸ்ரீலக்ஷ்மி நாதனே நீதான், ஸ்ரீ ஸ்ரீனிவாசனே நீதான், என் லட்சிய தெய்வமே நீதான், உன் பாததாசனே நான் தான். வெங்கடேச சரணமென உன் சந்நிதி சேருகையில் பிறந்த பையன் சிறந்ததிங்கே தேவா, பிறந்த பையன் சிறந்ததிங்கே தேவா. நான் உன் பாதம் கதி என்றேன், என் தெய்வம் நீதானே கோவிந்தா. கருணையுடன் வாராய், அரவிந்த சரணங்கள் தாராய். ஆதியுமே அந்தமுமே அத்தனை வேதாந்தமுமே பதமதிலே கலந்ததையா. வேதங்கள் நான்கினையும் முன்விழியில் காட்டிவிட்டு இவ்வழிதான் நல்வழிகள் என்றாயே. ஆதியுமே அந்தமுமே அத்தனை வேதாந்தமுமே பதமதிலே கலந்ததையா. வேதங்கள் நான்கினையும் முன்விழியில் காட்டிவிட்டு இவ்வழிதான் நல்வழிகள் என்றாயே. அழகான வதனமதில் திருநாமம் துலங்கியதே, உன் பாதம் பணிகின்றோம் தேவா, உன் நாமம் சொல்கின்றோம் நாதா. உன் பாதம் பணிகின்றோம் தேவா, உன் நாமம் சொல்கின்றோம் நாதா. வெங்கடேச சரணமென உன் சந்நிதி சேருகையில் பிறந்த பையன் சிறந்ததிங்கே தேவா, பிறந்த பையன் சிறந்ததிங்கே தேவா. நான் உன் பாதம் கதி என்றேன், என் தெய்வம் நீதானே கோவிந்தா. கருணையுடன் வாராய், அரவிந்த சரணங்கள் தாராய். ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா. கருணையுடன் ஸ்ரீனிவாசா ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேசா என்று அந்த பாடலை கேட்ட பொழுது பகவான் நம்மருகே இருக்கிறான் என்ற ஒரு தைரியத்திலே அவனிடம் நம்முடைய குறைகளையெல்லாம் தீர்த்து வைக்குமாறு மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். அப்படி அவன் அந்த வெங்கடாச்சலத்திலே, அதாவது திருமலையிலே 7 மலைகள், அந்த 7 மலைகளிலே எப்படி அவன் அருளி செய்கிறான், எப்படி அவன் குடிபுகுந்தான் என்று பார்க்கும் பொழுது வராக சுவாமியிடம் 100 அடி நிலத்தை வாங்கி, அதாவது எனக்கு தானமாக கொடுங்கள் சுவாமி, நான் இங்கேயே இருந்து பக்தர்களை அருள் பாலிக்கிறேன் என்று வினயமாக கேட்டு அந்த இடத்தினை சம்பாதித்து கொண்டு திருமலையை தன்னுடையதாக்கிக் கொண்டான் இந்த வேங்கடவன். அதோடு மட்டுமல்லாமல் முதல் கைங்கரியம், முதல் நைவேத்தியம் தங்களுக்குத்தான் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு எனக்கு பக்தர்கள் சமர்ப்பிக்கிறார்கள். அப்படி கூறி அந்த வராக சுவாமியிடம் பகவான் இடத்தை வாங்கி ஒரு மலையானது இருந்து 7 மலைகளாக விரிவாக்கிக் கொள்கிறார்.
அப்படி அந்த திருமலை ஏற்பட்டது என்றும் அந்த 7 மலைகளின் சமூகம்தான் திருமலை என்றும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேச சமோதேவோ நபூதோ ந பவிஷ்யதி என்பது போல அந்த எம்பெருமானைப் போல ஒரு பெருமாளும் இல்லை, அந்த சமஸ்தானத்தைப் போல ஒரு சமஸ்தானம் இனி வருங்காலத்திலும் இல்லை, இதற்கு முன்பும் இல்லை, இதற்கு பிறகும் வராது என்று அவ்வளவு துல்லியமாக அந்த மலையை கணக்கிட்டு எம்பெருமானை அதிலே எழுந்தருள பண்ணி பக்தர்கள் சேவித்து கொண்டிருக்கிறோம். நாம் அந்த பக்தர்களாகிய நம்மை ரட்சிப்பதற்காக, காப்பதற்காக, வரங்களை கொடுப்பதற்காக கல்பவருக்ஷ வாகனத்திலே பகவான் எழுந்தருளி நம்மை அருளி செய்து கொண்டிருக்கிறார். கல்பவருக்ஷம் என்றால் என்ன என்றால், கோரிய கோரிக்கைகளை அந்த விருட்சத்தின் கீழ் இருந்து நாம் வேண்டினோமானால் நமக்கு அருளி செய்வார். அதேபோல் தேவலோக விருட்சங்கள் 5, அந்த தேவலோக விருட்சங்கள் 5 மந்தாரம், பாரிஜாத்தம், சந்தானம், கல்பவருக்ஷம், ஹரிச்சந்தனம் என்று இப்படி இந்த 5 வகையான விருட்சங்களின் கீழே இருந்து நாம் நம்முடைய கோரிக்கைகளை கூறினால் அந்த பகவான் எழுந்தருளி செய்து நமக்கு அனுகிரகம் செய்வான் என்பது உண்மை. அதேபோல் ஒரு தாயானவள் குழந்தையை பெற்றபின் அவனுடைய பசியறிந்து வேளைக்கு வேளை அவனுக்கு சோறூட்டவும் பாலூட்டவும் அவனுக்கு நீராடல் செய்யவும் இப்படி அறிந்தறிந்து செய்கிறாள். ஏனென்றால் அவள் 10 மாதம் சுமந்து பெற்ற தாயானவள். ஆனால் இந்த பகவானோ பக்தர்களின் தேவையை அறிந்து நாம் கோரும் கோரிக்கைகள் நியாயமாக இருந்தால் பக்தியுடன் பகவானுக்கு சமர்ப்பித்தால் நம்முடைய கோரிக்கைகளை ஸ்வீகரித்து நமக்கு கல்ப விருட்சத்தை போல் அருளி செய்பவன் அந்த பக்தவத்சலன். அப்படிப்பட்டவன் தான் இதோ திருமலையிலே நடைபெற்று கொண்டிருக்கும் ரத சப்தமி உற்சவத்திலே இன்று 7 வாகனங்களிலே அதிரோகித்து ஒவ்வொரு வாகனத்திற்கும் ஒரு சிறப்பினை ஏற்படுத்தி சிறியதாக பிரம்மோற்சவமாக நமக்கு நினைவூட்டுவதற்காக இந்த கல்பவருக்ஷ வாகனத்தை, அதாவது இந்த ரத சப்தமி உற்சவத்தை நடத்தி வருகிறார்கள். அப்படி பக்தர்களின் மகிழ்ச்சியும் பக்தர்களின் கோரிக்கையையும் நிறைவேற்றுபவன் அந்த ஸ்ரீனிவாசன், வேங்கடவன், மலையப்ப சுவாமி, மலை குனியன் என்ற பெருமாள், இப்படியெல்லாம் அவனுக்கு பெயர். அப்படிப்பட்டவன் நம்முடைய குறைகளை ஏற்க மாட்டானா என்ன? அதனால்தான் திருமலைக்கு வந்தால் வாழ்க்கையிலே ஒரு திருப்பம் ஏற்படும் என்பார்கள். திருப்பதிக்கு வந்தால் வாழ்க்கையிலே ஒரு திருப்பம். திருப்பதி மட்டுமல்ல, திருமலையும் சேர்த்துதான் கூறியிருக்கிறார்கள் பெரியவர்கள். ஆக ஒரு பக்தன் ஒவ்வொரு ஆண்டும் அந்த தான் செய்யும் வியாபாரத்திலே ஒரு சிறு தொகையை பக்கத்திலே வைத்துவிட்டு அந்த எம்பெருமானை ஒரு குறிப்பிட்ட மாதத்திலே வந்து சேவித்து கொண்டு செல்லுவானாம். அப்படி ஒவ்வொரு ஆண்டும் அவனை அந்த பகவானை சேவிக்க சேவிக்க அவனுக்கும் வயது கூடிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. அந்த முறை அவனால் முடியவில்லை. இருந்தால் கூட பகவானை நம்பி நாம் செல்லுகிறோம், அவன் நமக்கு அருளி செய்ய மாட்டானா என்று ஒரு தைரியத்திலே வந்து விட்டான். அலிபெரியில் மலையடி வாரத்தில் நின்று கொண்டு சேவிக்கிறான் எம்பெருமானை. பகவானே, என்னால் உன்னுடைய அந்த மலையை நடந்து வந்து கடந்து வந்து சேவிக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேனே, ஏன் என்னை இவ்வாறு படைத்தாய் என்று வேதனையில் அந்த பகவான் அவருக்கு தன்னுடைய இயலாமையை எடுத்து கூறுகிறான். அப்பொழுது பகவான் வந்து, பக்தனே, உன்னை யார் இவ்வளவு தூரம் வரச் சொன்னது? நீ ஒரு குரல் கூப்பிட்டிருந்தால் நான் ஓடோடி வந்து உன்னை ரட்சித்திருப்பேனே, உனக்கு தரிசனம் கொடுத்திருப்பானே. நீ எந்த ஊரிலிருந்து வந்தாயோ அங்கேயே செல். நான் அங்கே வந்து உனக்கு நீ கோரும் வகையிலே உனக்கு தரிசனத்தை தருகிறேன் என்று கூறினாராம் அந்த பக்தனுடைய முன்னே வந்து நின்று எம்பெருமான்.
அந்த பக்தனுடைய கண்களிலே நீர் பெருகி ஓடிக்கொண்டிருக்கிறது. சுவாமி, நான் செய்த புண்ணியம் என்னவோ, தாங்கள் வந்து எனக்கு கூறும் அளவிற்கு அந்த மதியானது எனக்கு வேலை செய்யவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் தங்களை சேவித்து கொண்டு காணிக்கைகளை சமர்ப்பிக்கிறேனே, இந்த ஆண்டு மட்டும் என்னால் முடியவில்லை. எதற்காக என்றால், வயதாகிவிட்டது பக்தனே, ஆகையால் இனிமேல் நீ இங்கே வரவேண்டாம். நீ எந்த இடத்தில் இருந்து கொண்டு என்னை எந்த அலங்காரத்திலே எந்த அவதாரத்திலே பார்க்க வேண்டும், சேவிக்க வேண்டும் என்று கூறுகிறாயோ, அதே போல் உனக்கு வந்து தரிசனத்தை அளிக்கிறேன் என்று அன்று தரிசனம் கொடுத்தாராம். பார்த்தீர்களா பக்தர்களே, அவ்வளவு சுலபனானவன் அவன். அப்படிப்பட்டவன் இதோ இந்த கல்பவருஷ வாகனத்திலே அதிரோகித்து, அதுவும் தன்னுடைய நாச்சிமார்களான ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிமார்களுடன் திருவீதி உலாத திருமாட வீதி உலா வந்து கொண்டிருக்கிறாரே, அந்த பகவானை நாம் செவிக்க வேண்டாமா? இதோ அவர்களால் முடிந்த கைங்கரியங்களால் நாட்டியம் ஆடிக்கொண்டும் நடனம் ஆடிக்கொண்டும் நடந்து கொண்டும் அந்த பாடல்களை பாடிக்கொண்டும் 4000 திவ்ய பிரபந்த பிரபந்தங்கள் இப்படி பாடிக்கொண்டும் அனைத்து பக்தர்களும் சென்று கொண்டிருக்கிறார்களே, நம்மால் முடியாதா என்ன? இந்த வாகனத்தை சுமப்பவர்கள் மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் பகவானை கோவில் உள்ளே இருந்து அந்த மண்டபத்தில் இருந்து வெளியில் கொண்டு வந்து அலங்காரம் செய்து திரும்பும் பகவானை தாங்கிக் கொண்டு செல்லும் அந்த வாகனதாரர்களை சுமப்பவர்களை நிச்சயமாக பகவான் ஒரு குறையும் வைக்காமல் பார்த்து கொள்வான். ஏனென்றால் தன்னையே சுமந்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள், தன்னை நம்பி பிழைத்து கொண்டிருப்பவர்கள். அப்படிப்பட்டவளுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டாமா என்று அந்த பகவான் சுலபனான அருளி செய்பவன், பக்தவத்சலன், பாகவத பிரியன். அன்னமாச்சாரியார் 32,000 சங்கீர்த்தனங்களிலே அனைத்து விதமான அந்த பாடல்களையும் இயற்றி பகவானையே அந்த பல்லக்கை சுமக்கச் செய்தவர். எப்படி என்றால், அவ்வளவு பாசம், அவ்வளவு அன்பு அந்த அன்னமாச்சாரியரின் மீது பகவானுக்கு. ஆகையால் அந்த பக்தனை ஒரு பல்லக்கின் மீது அமர்த்தி அவர் சுமந்து செல்லுகிறார். அதை பார்த்த அந்த அன்னமாச்சாரியரின் கண்களிலே ஆனந்த கண்ணீர். ஒரு பாமரன், ஒரு பக்தன், அவ்வளவுதான். உனக்கு நான் என்ன செய்தேன் பகவானே? வெறும் பாடல்கள் இயற்றினேன். அதற்காக நீ மெய்மறந்து போய் என்னுடைய பாடல்களிலே லயித்து என்னை சுமக்க வந்தாயா பரந்தாமனே? பக்தவத்சலா, பரீட்சிக்க வந்தாயா என்று கண்களில் தாரை தாரையாக கண்ணீரை விடுகிறார் அன்னமாச்சாரியார். இல்லை பக்தனே, உம்முடைய பாடல்கள் எனக்கு அவ்வளவு எடுத்துக்காட்டாகவும் மனதை மயக்கும் விதமாகவும் அனைத்து விதமான பாடல்களையும் நாம் சேவித்து கொண்டிருக்கிறோமே, கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, அவ்வளவு அழகாக இருக்கிறது உம்முடைய பாடல்கள் என்று அந்த அன்னமாச்சாரியரை அருளி செய்தார் பகவான். அவருடைய பாடல்களை மெச்சி அவரையே பல்லக்கில் அமர்த்தி கொண்டு தான் சுமந்து சென்றாராம். அப்படி என்றால் அந்த பக்தவத்சலன் எவ்வளவு சுலபனானவன்! இதோ இங்கே நாம் சேவித்து கொண்டிருக்கும் பார்த்து கொண்டிருக்கும் இந்த யானைக்கு கூட மோட்சத்தை அளித்தவன். அது கஜேந்திர மோட்சம் நினைவிற்கு வருகிறது. அப்படி 1000 ஆண்டுகள் போராடி முதலையும் யானையும் இருவரும் காரண ஜென்மர்கள்தான். ஏனென்றால் முன்பிறவியிலே செய்த ஏதோ ஒன்று அவர்களை இந்த விதமாக யானையாகவும் முதலையாகவும் பிறக்கச் செய்து இந்த பிறவியிலே பயனை அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறது போலுள்ளது. ஆகவே அந்த யானையும் முதலையும் கூட போராடி போராடி ஓய்ந்து முடியாமல் ஸ்ரீ ஏழுமலை வாசனே ஸ்ரீ வெங்கடேசனே கோவிந்தா, ஸ்ரீ சேஷாத்ரி வாசனே தேவதேவனே நாதனே கோவிந்தா, உன் கோயிலின் தரிசனமே புண்ணியமே கோவிந்தா. ஆஹா ஏழுமலை வாசா, கொஞ்சம் கருணை காட்டு லேசா, உன் ஏழுமலை ஏறி நாங்க வந்தோம் ஐயா.
வாசா கொஞ்சம் கருணை காட்டு லேசா உன் ஏழு மலை ஏறி நாங்க வந்தோம் ஐயா. கோவிந்த 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 ஹரி கோவிந்த 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 கோவிந்த. ஆஹா ஏழு மலை வாசா கொஞ்சம் கருணை காட்டு லேசா உன் ஏழு மலை ஏறி நாங்க வந்தோம் ஐயா. சிரமங்கள் ஏற்று விரதங்கள் காத்து திருமலையை நோக்கி புறப்பட்டோம் இன்று. குழந்தை குட்டி குடும்பத்தோட வந்தோம் ஐயா. உம்மலை அழகை ஆசை தீர பார்ப்போம் ஐயா. கோவிந்த 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 ஹரி கோவிந்த 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 கோவிந்த. ஆஹா ஏழு மலை வாசா கொஞ்சம் கருணை காட்டு லேசா உன் ஏழு மலை ஏறி நாங்க வந்தோம் ஐயா. राजाधिराजाय पदक्यधारिणे नमो नमः श्रवणाय कुर्महे समय कामान् कामकामाजमख्यो रामेश्वरो वै श्रवणो ददातु वेलाय वै श्रवणाय महाराजाय नमः. ஏழுமலை எல்லை வரை வந்து விட்டோம் கோவிந்தா வந்து விட்டோம். கோவிந்தா ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு காண வந்தோம் கோவிந்தா காண வந்தோம் கோவிந்தா ஏழுமலை நாதனுக்கு. கோவிந்தா கோவிந்தா. ஏழுமலை எல்லை வரை வந்து விட்டோம் கோவிந்தா. ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு காண வந்தோம் கோவிந்தா. மனதினில் தோன்றும் ஆசைகள் போலே எத்தனை படிகள் மலைகளின் மேலே ஒண்ணு ஒன்னா தாண்டி நாங்க வந்தோம் ஐயா. சாமி வரிசையினை பார்த்து விட்டு பயந்தோம் ஐயா. கோவிந்த 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 ஹரி கோவிந்த 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 கோவிந்த. ஆஹா ஏழு மலை வாசா கொஞ்சம் கருணை காட்டு லேசா உன் ஏழு மலை ஏறி நாங்க வந்தோம் ஐயா. குளத்தினிலே கோவிந்தா குளித்து விட்டு கோவிந்தா வரிசையிலே கோவிந்தா வந்து நின்னோ. கோவிந்தா. கனவினிலும் நனவினிலும் உன் நினைவே கோவிந்தா உன் நினைவே கோவிந்தா கருணையுடன் கொஞ்சம் நீயும் காண வேணும் கோவிந்தா காண வேணும் கோவிந்தா ஏழுமலை நாதனுக்கு. கோவிந்தா கோவிந்தா. கனவினிலும் நனவினிலும் உன் நினைவே கோவிந்தா கருணையுடன் கொஞ்சம் நீயும் காண வேணும் கோவிந்தா. இரவும் பகலும் வேறில்லை இங்கு உழைத்த பணத்தில் உனக்கொரு பங்கு கோவிந்தா. சொல்லி சொல்லி கிட்ட வந்து விட்டோம் உன் முகத்தை பார்த்து கஷ்டங்களை மறந்து போயிட்டோம். கோவிந்த 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 ஹரி கோவிந்த 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 கோவிந்த. ஆஹா ஏழு மலை வாசா கொஞ்சம் கருணை காட்டு லேசா உன் ஏழு மலை ஏறி நாங்க வந்தோம் ஐயா. சிரமங்கள் ஏற்று விரதங்கள் காத்து திருமலையை நோக்கி புறப்பட்டோம் இன்று. குழந்தை குட்டி குடும்பத்தோட வந்தோம் ஐயா. உம்மலை அழகை ஆசை தீர பார்ப்போம் ஐயா. கோவிந்த 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 ஹரி கோவிந்த 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 கோவிந்த. ஓம் நமோ வெங்கடேசாய். திருமலை வாசா வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று ரத சப்தமியை முன்னிட்டு கல்பவருஷ வாகனத்திலே எம்பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் மலையப்ப சுவாமியாக நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். இதோ வெங்கடாச்சல தீர்த்தம் என்றால் விஷ்ணுவின் அவதாரம் ஆகிய வராக அவதாரத்திலே வராகம் பிருத்வி எனப்படும் பூமி தேவிக்கு வெங்கடாச்சல தீர்த்தத்தின் பெருமையை எடுத்து கூறியுள்ளது. வெங்கடாச்சலத்தை சுற்றி பல தீர்த்தங்கள். குமாரதாரா என்ற தீர்த்த கரையிலே ஸ்கந்தன் தேவசேனாவுடன் பல காலம் வாழ்ந்தாராம். அப்படி
அந்த தீர்த்தங்கள் திருமலையிலே ஏராளமாக இருக்கிறது. ஆகாச கங்கை, பாபநாசம் ஆகிய அந்த இடங்களிலிருந்து பகவானுக்கு அபிஷேகத்திற்காக நீரை கொண்டு வருகிறார்கள். அந்த ஜலத்தைத்தான் பகவானுக்கு அபிஷேகத்தையும் அனைத்து கைங்கரியங்களுக்கும் உபயோகப்படுத்துகிறார்கள். இப்படி அந்த திருமலையிலே எத்தனையோ விரதங்கள் இருந்தும் தீர்த்தங்களில் மூழ்கியும் அவள் எண்ணம் ஈடேறவில்லை என்றும் விஷ்ணு பக்தராகிய மாதங்க முனிவர் அஞ்சனாவை பார்த்து, நீ வெங்கடாச்சல மலை மீது ஏறி அங்கு உன் தவத்தை மேற்கொண்டாய் என்று உனக்கு பிள்ளை பேர் உண்டாகும் என்றாராம். அதன்படியே அஞ்சனா மலையின் உச்சியில் அமர்ந்து 1000 ஆண்டுகள் தவம் செய்தாளாம். தவத்தின் இறுதியில் வாயுதேவன் தோன்றி, உனக்கு நானே மகனாக பிறக்கப் போகிறேன் என்று கூறினான். அவ்வாறு பிறந்தவன்தான் ராம பக்தனாகிய அனுமந்தன் என்பதை அனைவரும் அறிவார்கள். அப்படி விஷ்ணு பகவான் தசாவதாரங்களிலே மிகவும் விசேஷமான அவதாரங்கள் ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், நரசிம்ம அவதாரம் என்று. இப்பொழுது நாம் திருமலை அப்பனை சேவித்துக் கொண்டிருப்பது வேங்கடவனாக, திருமலை அப்பனாக, மலையப்ப சுவாமியாக 7 மலைகளையும் தனதாக்கிக் கொண்டு வெங்கடாத்ரி, நாராயணாத்ரி, சேஷாத்ரி, அஞ்சனாத்ரி, ரிஷபாத்ரி, நீலாத்ரி, கருடாத்ரி என்று இப்படி 7 மலைகளையும் தனதாக்கிக் கொண்டு அந்த எம்பெருமான் திருமலையிலே நமக்கு நித்தியவாசம் செய்து பக்தர்களை அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறான். பக்தர்களே, வேங்கடவனை சேவியுங்கள், அவனுடைய திருவடிகளை சரணாகதி செய்யுங்கள் என்று இவ்வாறாக இன்று விசேஷமான இந்த ரதசப்தமி நன்னாளிலே பகவானுடைய திருவடிகளை சேவித்துக் கொண்டு அந்த 7 வாகனங்களிலும் சேவித்துக் கொண்டால் புண்ணியங்கள் பல பெறலாம். அதாவது இந்த தை மாதத்திலே, மாக மாதத்திலே பகவானை அந்த 7 வாகனங்களிலே தரிசனம் செய்து கொண்டால் இந்த பகவான் மட்டுமல்ல, அனைத்து கோவில்களிலும் எழுந்தருளிக்கும் பகவான்களை சேவித்து கொண்டு நாம் இந்த சிறப்பான ரதசப்தமியை கொண்டாடுகிறோம். பகவானுடைய கருணா கட்டாட்சத்தை பெறலாம். இந்த தலமானது புருஷோத்தம க்ஷேத்திரம் என்றும் கூட கூறுகிறார்கள். அதாவது அந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்து இந்திரத்யும்மன் என்ற வேங்கட மலையில்தான் அந்த அரசனாகிய சங்காவிற்கு விஷ்ணு தரிசனம் தந்தார் என்று பரத்வாஜ முனிவர் கூறுகிறார். அப்படி என்றால் நாமும் கூட ஸ்ரத்தையாக பகவானின் மீது பக்தியை செலுத்தி பகவானை செவித்தோமானால் நமக்கும் அந்த பகவான் தரிசனம் தருவார். ஏதோ ஒரு வகையில் தெய்வம் மனுஷ ரூபேணா என்று கூறுகிறார்கள் அல்லவா? அதுபோல விஷ்ணு விஸ்வம் விஷ்ணுமயம் ஜெகத் என்பது போல அந்த எம்பெருமானுடைய கருணா கட்டாட்சத்தை பெற வேண்டும் என்றால் பகவானுடைய நாம சங்கீர்த்தனம், பகவானுடைய அஷ்டோத்திரம், பகவானுடைய சஹஸ்ரநாமம், இப்படி அனந்தனுக்கு 1000 நாமங்கள் என்று, அதுபோல அந்த பகவானுடைய சேவையிலேயே திளைத்து கொண்டிருக்கும் குலசேகர ஆழ்வாரை சற்று நினைத்து பார்க்கலாம். எப்படி என்றால் குலசேகர ஆழ்வார் எப்படி என்றால் அந்த பகவானையே கண் இமைக்காது பார்க்கும் வரத்தை அந்த பகவானிடமிருந்து பெற்றவன். அப்படி திருமலையிலே கர்ப்ப கிருஹத்திலே திருமலை அப்பனுக்கு சேவை சாதித்து கொண்டு படியாகவே மாறினவன். அந்த படியாக மாறிய பொழுது எல்லோரும் உன்னை மிதிப்பார்கள், நீ அதற்கெல்லாம் கலங்கக்கூடாதென்றால் சுவாமி தங்களை இமைக்காமல் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசையினால்தான் முதலில் திருமலைக்கு வந்து ஏதேதோவாக பிறக்க எண்ணினேன், நினைத்தேன். ஆனால் அவையெல்லாம் நிரந்தரம் அல்ல. எப்படி என்றால் மீனாக முதலில் மீனாக பிறக்க வேண்டும் இருந்தேன். அந்த குளத்திலே தண்ணீர் இருக்கும் வரை மீன்கள் இருக்கும். கோடை காலம் வந்தால் மீன்கள் எல்லாம் மாய்ந்துவிடும். அப்பொழுது எங்கே செல்லுவது? எனக்கு பிறவி கிடையாது. அடுத்தது செடிகளாகவும் கொடிகளாகவும் பிறந்தால் மழை காலத்திலும் குளிர்காலத்திலும் பனிக்காலத்திலும் நன்றாக இருக்கும். ஆனால்
கோடை காலம் வந்தால் செடிகள் அனைத்தும் உலர்ந்து போகும், அந்த இலைகள் கூட உதிர்ந்து விடும். நான் எங்கே செல்லுவது? வேண்டாம். அடுத்து அந்த கொக்காக பிறந்தால் மீன்கள் இருக்கும் வரை கொக்காக இருக்கலாம். அதன் பிறகு மீன்கள் தீர்ந்து விட்டால் எங்கே என்று இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விலங்கினமாக செய்து நான் அந்த பிறவியை எடுக்க வேண்டும் என்று நினைத்தவனுக்கு இறுதியில் வேண்டாம், இந்த பிறவிகள் அனைத்தும் வேண்டாம், மனித பிறவியே வேண்டாம் என்று வெறுத்து போய் உன்னை சதா சர்வ காலமும் கண்ணிமைக்காமல் பார்க்க வேண்டும் பகவானே, அந்த உன்னுடைய பவளவாய் காண்பதற்கு படியாய் காண்பேன், படியாய் கிடப்பேனே என்கிறாராம். அப்படி அந்த எவ்வளவு பெரிய அரசன் குலசேகரன், அப்படிப்பட்டவன் பகவான் மீது பக்தியை கொண்டு அந்த குலசேகர படியாக மாறி அனைவரும் அவனை அந்த படியானதை தாண்டி செல்லுகிறார்கள். ஒரு சிலர் அந்த படியை வணங்கிவிட்டு செல்லுகிறார்கள், சேவித்து செல்லுகிறார்கள். ஆனால் அந்த எம்பெருமானை கண்ணிமைக்காமல் பார்க்கும் பாக்கியத்தை அடைந்தவர் அந்த குலசேகர ஆழ்வார் மட்டும்தான். அவருடைய பக்தியை அவ்விதமாக பகவானிடம் பறைசாற்றி கொண்டார். ஏழுமலையானே, வெங்கடவனே, கோவிந்தா 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 என்று திருமலையப்பனை அவ்வாறு அந்த படியாக மாறி சேவித்து கொண்டவர் குலசேகர ஆழ்வார். நாமும் பகவானுக்கு கைங்கரியங்கள் செய்ய வேண்டும். எப்படி என்றால் அந்த கைங்கரியத்திலே ஒரு ஆதங்கம் இருக்கக்கூடாது, பக்தி இருக்க வேண்டும். பக்தி இருந்தால் பகவானை சேரலாம். ஆத்மார்த்தமாக பக்தியை சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி பகவானை சேவித்து கொண்டு அவனுடைய கைங்கரியங்களிலே ஈடுபட வேண்டும். அப்படிப்பட்ட பக்தியைத்தான் எம்பெருமானும் உணர்கிறார். அதாவது பலம் புஷ்பம் தோயம் என்று. அப்படி பகவானை சேவிக்கும் பொழுது பகவான் கூட அருளி செய்வாராம். ஆகவே பக்தர்களே, அகங்காரத்தை விட்டு உண்மையான பக்தியுடன் பகவானை சேவித்தால் நமக்கு அருளி செய்வான் என்று கூறுகிறார்கள். ஏடு கொண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா. கல்பவருஷ வாகனத்திலே பகவானை ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் சேவித்து கொண்டிருக்கிறோம். வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று. ஒரு தலமானது புருஷோத்தம க்ஷேத்திரம் என்று. பூரி ஜெகநாதர் ஆலயத்தை இந்திரஜிம்மன் என்ற மன்னன் அமைத்தது பற்றி விஷ்ணு புராணத்திலே நமக்கு தெரிந்தது. கடற்கரையில் வளர்ந்துள்ள மரங்களை வெட்டி எடுத்து சிலைகள் செய்க என்று இந்திரஜிம்மன் கனவிலே கண்டதாகவும், மறுநாள் மரத்தை வெட்டப் போகும் பொழுது விஷ்ணுவும் விஸ்வகர்மாவும் பிராமணன் வடிவிலே வந்து சிலைகளை செய்ததாகவும் விஷ்ணு புராண கதைகள் சொல்லி செல்லுகின்றது. அந்த கதை மரத்தை வெட்டுவதிலிருந்து ஸ்கந்த புராணத்திலே வேறு வேறு விதமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த மரத்தை பற்றி நாரதர் இவ்வாறு கூறுகிறாராம். இந்த மரம் விஷ்ணுவின் உடம்பிலே ஒரு ரோமத்தின் வடிவமாகும். இதை கொண்டு சிலைகள் செய்க என்று கூறிவிட்டார்கள். மரத்தை வெட்டி விஷ்ணு சிலையை யார் செய்வது என்று அரசன் கேள்வியை எழுப்பிய பொழுது அசரீரி மூலம் அவனுக்கு விடை கிடைக்கிறதாம். சிறிது நேரத்திலே கிழட்டு மரத்தச்சன் வருவான். அவனை இந்த கோவிலில் உள்ள பீடத்திலே ஏற்றி வைத்து பிறகு அவனை சுற்றி மூடிவிடவும், உள்ளே அவன் என்ன செய்கிறான் என்பதை யாரும் பார்க்கவோ ஒட்டு கேட்கவோ கூடாது. மீறி பார்க்க கேட்க துணிந்தால் அவர்கள் காதும் கண்ணும் போய்விடும். 15 நாட்களுக்கு இடைவிடாமல் பெரிய மரங்களில் இருந்து ஓசை எழுப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அசரீரி சொல்ல அரசன் அவ்வாறே செய்தானாம். 15வது நாள் கிருஷ்ணன், பலராமன், சுபத்ரை ஆகிய மூவரின் சிலைகளை தச்சன் செய்து முடித்திருந்தான். மறுபடியும் அசரீரி பேசத் தொடங்கியதாம். இதோ பகவானுக்கு நீராஜனம் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு
வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு கற்பூர ஆரத்தியே ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு கற்பூர ஹாரத்தியே ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு கற்பூர ஆரத்தியே ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு கற்பூர ஆரத்தியே ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு கற்பூர ஆரத்தியே ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு முக்கண்ணன் தலைவனே
கார்முகில் வண்ணனே கோவிந்தா அபிஷேகமூர்த்தியே கோவிந்தா அவதார புருஷனே கோவிந்தா பற்றற்ற நாயகா கோவிந்தா குற்றங்கள் களைந்திடும் கோவிந்தா காலத்தின் தலைவனே கோவிந்தா கலிகால தேவனே கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசனே கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசனே கோவிந்தா विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ